மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடமானது பலவிதமான ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மற்றும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். மிகவும் நெருங்கிய சொந்தங்கள் பகையாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன குறைபாடுகள், அவ்வப்போது உங்களுடைய பணத்தை செலவழிப்பது, மனதால் கஷ்டப்படுவது மற்றும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இடத்தில் உங்களுக்கு பகை வருவது. ஆகையினால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விதமான வாக்குவாதங்களோ அல்லது மற்றவர்களுக்கு சொத்து வாங்கி கொடுப்பதோ, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதனால் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் உங்களுக்கு வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சொந்த பந்தங்கள் மற்றும் உற்றார் உறவினர்களிடையே உங்களுக்கு மனஸ்தாபங்களை கொடுக்கலாம். வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதை ஒத்தி வைக்கலாம். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சற்று உங்களினுடைய தூக்கத்தை கெடுக்கலாம். சனி பகவான் உங்களுக்கு ஜென்மத்தில் இருப்பது பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் நல்லெண்ணெய் ஆலயத்திற்கு தானம் செய்வது நல்லது. மீனராசிக்காரர்கள் இந்த வருடம் முழுவதுமே குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் முடிந்த வரையில் எத்தனை ஆலயங்களுக்கு பசும் நெய் மற்றும் நல்லெண்ணெய் தானம் செய்வது இந்த வருடத்திற்கு உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமையும். 12 ராசிகளுக்கும் விஸ்வாவசு வருடத்தினுடைய சிறப்பு பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்தோம். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.